ஹாய் மக்களே, எப்படி இருக்கீங்க? நம்ம சனா என்ஜாய் டு லேர்ன் சேனலில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது டெய்லி யூசேஜ் சென்டென்சஸ், அதாவது அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய சொற்றொடர்கள். அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இங்கே பார்க்கலாமா? ஓகே. ஸோ நம்ம டெய்லி யூசேஜ் பண்ணக்கூடிய சென்டென்ஸ் நம்ம கொஞ்சம் கற்றுக்கிட்டோம்னா கொஞ்சம் அன்றாடம் பயன்படுத்துறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த வகையில் இன்னைக்கு பார்க்க போகிறது என்னென்னா, நீ அதை பற்றி என்ன நினைக்கிற? நீ அதை பற்றி என்ன நினைக்கிற? இதை எப்படி இங்கிலீஷில் சொல்றது? என்ன நினைக்கிற? அந்த நினைக்கிறேங்கிறது திங்கிங், அது நமக்கு தெரியும். என்ன நினைக்கிற அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, வாட் டு யூ திங்க் அபவுட் தட் ஆர் ஆன் தட், எதுனாலும் சொல்லிக்கலாம். வாட் டு யூ திங்க் அபவுட் தட் ஆர் ஆன் தட். ஓகேங்களா? ரெண்டாவது சென்டென்ஸ் பாருங்க. என்ன தேடுறீங்க? என்ன தேடுறீங்க? தேடுதல். ஸோ தேடுதலுக்கு வந்து இங்கே வந்து சர்ச்சிங் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. இந்த இடத்துல தேடுதலுக்கு வந்து லுக்கிங் ஃபார். என்ன தேடுறீங்க? அப்போ வாட் ஆர் யூ லுக்கிங் ஃபார்? இங்கே தேடுறதுல வந்து வாட் ஆர் யூ லுக்கிங் ஃபார். அடுத்த சென்டென்ஸ் வந்து என்னுடன் கோயிலுக்கு வருகிறாயா? அதாவது என் கூட கோயிலுக்கு வருகிறாயா? இதை வந்து இந்த இடத்துல வருகிறாயன்னா ஒருத்தர் கூட இன்னொருத்தர் வந்து கூட போறது இல்லைங்களா? அப்போ அந்த கூட போகிறதுக்கு வந்து பொதுவாக வந்து என்ன வேர்டு நம்ம யூஸ் பண்ணோம்னா அக்கம்பனி. அக்கம்பனிங்கிற வேர்டு தான் நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ இந்த இடத்துல என்னுடன் கோயிலுக்கு வருகிறாயாக்கு எப்படி சென்டென்ஸ் பாருங்க. வில் யூ அக்கம்பனி வித் மீ டு கோ டு டெம்பிள்? வில் யூ அக்கம்பனி வித் மீ டு கோ டு டெம்பிள்? ஓகேங்களா? அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. நான் ரொம்ப குழப்பத்தில் இருக்கேன். நான் ரொம்ப குழப்பத்தில் இருக்கேன். இப்போ குழப்பம் இருக்குல்ல, பொதுவாக அதுக்கு என்ன இங்கிலீஷ் சொல்லுவீங்க? கன்ஃபியூஸ்டு. கன்ஃபியூஷன் தான் நம்ம வந்து குழப்பம்னு சொல்லுவோம். ஸோ நான் ரொம்ப குழப்பத்தில் இருக்கேன்னா எப்படி இங்கிலீஷ் சொல்றதுன்னா, ஐ ஆம் வெரி கன்ஃபியூஸ்டு. ஐ ஆம் வெரி கன்ஃபியூஸ்டு. ஓகே. அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. நீ இதை என்கிட்டே கேட்டிருக்கலாமே அப்படின்னு சொல்லுவோமா இல்லைங்க? நீ என்கிட்டே கேட்டிருந்தா நான் சொல்லியிருப்பேன் அந்த மாதிரி சொல்லுவோமா? அதனால நீ என்கிட்டே கேட்டிருக்கலாம். இந்த இடத்துல வந்து பாருங்க, நீ என்கிட்டே கேட்டிருக்கலாம்னா அப்ப அந்த இடத்துல என்ன அர்த்தம் ஆகுதுன்னா, ஏன்ட்ட நீ கேட்கலன்னு அர்த்தமாயிருது. அதுல ஒரு மறைபொருள் அதுதான். கேட்கல ஆனா கேட்டிருக்கலாம். ஸோ இந்த இங்கிலீஷ்ல வந்து பொதுவாக வந்து என்னன்னா, ஒரு கிராமர்ல வந்து சுட் ஹேவ், மே ஹேவ், குட் ஹேவ், மைட் ஹேவ், இந்த மாதிரிலாம் இங்கிலீஷ்ல வந்து இருக்குங்க. அந்த வகையில இந்த குட் ஹேவ் அப்படிங்கிறத எந்த இடத்துல யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஒரு விஷயத்த வந்து செய்யல ஆனா செஞ்சிருக்கலாம், செஞ்சிருந்திருக்கலாம் அப்படிங்கறத எங்கெல்லாம் நம்ம வந்து சொல்றோமோ அந்த இடத்துல நம்ம இங்கிலீஷ் என்ன பண்ணோம்னா குட் ஹேவ்ங்கிறத யூஸ் பண்ணி ஆகணும். இந்த இடத்துல நீ என்கிட்ட கேட்டிருக்கலாம், ஆனா அந்த இடத்துல என்ன செய்யல, அவங்க கேட்கல. ஸோ இங்கிலீஷ் எப்படி சொல்றது பாருங்க. யூ குட் ஹேவ் ஆஸ்க்டு மீ. நீங்க கேட்டிருந்திருக்கணும் ஆனா கேட்கல. அதான் அந்த கேட்கல இதுக்கு குட் ஹேவ்ங்கிற வார்த்தை தான் நம்ம வந்து இங்கிலீஷ் கிராமர்ல யூஸ் பண்றாங்க. சரிங்களா? ஓகே. அடுத்து பாருங்க. அது அங்கேயே இருக்கட்டும். அது அங்கேயே இருக்கட்டும். அதுக்கு இங்கிலீஷ்ல என்னன்னு பாருங்க. லெட் இட் ஸ்டேஸ் தேர். லெட் இட் ஸ்டேஸ் தேர். அது அங்கே இருக்கட்டும்னா லெட் இட் பி தேர். நல்லா கவனிச்சுக்கோங்க, இதுல குழப்பிக்க கூடாது. அது அங்க இருக்கட்டும்னா லெட் இட் பி தேர் ஆயிரும். ஆனா அங்கேயே இருக்கட்டும் அப்படிங்கறதுனாலதான் அந்த அங்கேயே அப்படின்னா ஸ்டே, அது கண்டினியூவா அங்கேயே இருக்குது. அதனால லெட் இட் ஸ்டேஸ் தேர். புரியுதுங்களா? அடுத்து பாருங்க. என்னுடைய விஷயத்தில் உன் மூக்கை நுழைக்காத. பொதுவாக சொல்லுவாங்களா, உன் வேலையை பார்த்துட்டு போ, தேவையில்லாம உன் மூக்கை நுழைக்காத அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. என்னுடைய விஷயத்தில் உன் மூக்கை நுழைக்காதே, அதாவது தலையிடாதே. அந்த இடத்துல அதுக்கு மீனிங் அதுதான். அப்ப அந்த இடத்துல என்னன்னு பாத்தீங்கன்னா, டோன்ட் போக் யுவர் நோஸ் இன் மை இஷ்யூ. டோன்ட் போக் யுவர் நோஸ் இன் மை இஷ்யூ. ஓகேங்களா? அடுத்து பாருங்க. காப்பியை வடிகட்டு. காப்பியை வடிகட்டு. அதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்றதுன்னு பாருங்க. இந்த வடிகட்டுறதுக்கு இங்கிலீஷ்ல வந்து ஸ்ட்ரெயின். என்ன சொல்லுவாங்க? ஸ்ட்ரெயின். அப்ப ஸ்ட்ரெயின் தி காஃபி. காஃபியை வடிகட்டுறதுக்கு ஸ்ட்ரெயின் தி காஃபி. அடுத்து வந்து பாருங்க. பயப்பட வேண்டாம். அதாவது பயப்படுறதுக்கு வந்து இங்கிலீஷ்ல என்னன்னு பாத்தீங்கன்னா பேனிக். பயப்படுறதுக்கு இங்கிலீஷ்ல என்னங்க? பேனிக். அப்ப பயப்பட வேண்டாம்னா டோன்ட் பேனிக். என்ன சொல்லுவாங்க? டோன்ட் பேனிக். ஸோ இன்னைக்கு நான் சொல்லிக் கொடுத்த அந்த டெய்லி பயன்படுத்தக்கூடிய சென்டென்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ, பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.